இன்றைக்கி கார திணை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் திணை அரிசி எடுத்துருந்தேங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் அரைச்சிடாதீங்க, லைட்டாக ரிவர்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க போதும். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு வந்து வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயமும் டக்குன்னு வணங்கிடுங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த திணை அரிசி இதில் சேர்த்துட்டு கட்டியில் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துருவி வச்சுருக்க தேங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இந்த மாதிரி திக்காயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.